வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? தம்பிக்கு டெல்லியில் சீட்டா, அன்னைக்கு அங்கீகாரமாம். திமுக கொடுத்த ஒரு மெகா ஆஃபர் என்ன? ஆடிப்போன அதிமுகவே கூடாரமா? வாங்க வெளியே முன்மாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய அந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கூட்டணிக்கான தொகுதி பங்கீடை பிரித்து கொடுப்பதில் மும்பாரமாக இருப்பதாகவும் அரசியல் வட்டாரமே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. அந்த வகையில்தான் தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தல் முன்னதாகவே ஏற்பட்டுள்ள இந்த ஒரு முக்கிய திருப்பமாக தேமுதிக ஒரு அதிகாரப்பூர்வமாக திமுக தலைமையில்தான் தங்களுடைய கூட்டணி என்பதை ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறதா. இந்த செய்தி அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. நீண்ட காலமாகவே அதிமுக கூட்டணியில் இருந்து வந்த தேமுதிகவானது தற்பொழுது எடுத்துள்ள இந்த அதிரடி முடிவு என்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் விவாதமாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக சொல்லப்போனால் தேமுதிகவின் பொருளாளர் எல்கே சுதீஷ் நீண்ட காலமாகவே எட்டாக்கணியாக இருந்த அந்த ராஜ்யசபா மாநில உறுப்பினர் பதவி என்பது இந்த முறை கண்டிப்பாக திமுக மூலம் நனவாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் வலுப்பெற்றிருக்கிறதா. இதனைத் தொடர்ந்துதான் தமிழகத்திலே வரும் ஜூன் மாதத்துடன் காலியாகும் அந்த 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தலானது மார்ச் 16ஆம் தேதி கண்டிப்பாக தேதி நடைபெறவுள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை பலத்தின் அடிப்படையில் தான் திமுக கூட்டணி இதில் ஒரு பெரும்பாலான இடங்களை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாம். இந்த சூழல்தான் தேமுதிகவிற்கு தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு ஒரு பரிசாக ஒரு ராஜ்யசபா இடத்தை அக்கட்சிக்கு கண்டிப்பாக ஒதுக்க திமுக தலைமையோ முன்வந்ததாக தெரிகிறதா. அதனைத் தொடர்ந்துதான் சுதீஷின் இந்த 10 ஆண்டுகால அரசியல் என்பது காத்திருக்கும் ஒரு தீர்வாக அமையும் என்று கருதப்படுகிறதா. இந்த நிலையில்தான் கடந்த காலங்களில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி இருந்தபோது கூட எல்கே சுதிக்கு ராஜ்யசபா சீட் வழங்குவதாக பல முறை வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டது. ஆனால் 2019 மற்றும் 2024 தேர்தல்களின் போது அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. எனினும்தான் அதிமுக மீது தேமுதிக அந்த அதிருப்தி காரணமாகத்தான் தற்போது கூட்டணி என்பதை இல்லை என்றே உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்தான் தேமுக தரப்பு தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்ததாம். அதிமுகவின் இந்த தொடர் புறக்கணிப்பு பிரேமலதா விஜயகாந்த் திமுகவை நோக்கி தள்ளிய ஒரு முக்கிய காரணமாகவும் இதை பார்க்கப்பட்டு வருகிறது. தற்போதைய சூழல் திமுக கூட்டணியில் இணைந்தபோது பிரேமலதா அவர்கள் கேப்டன் விரும்பிய கூட்டணி இது என்று நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது பாலில் விழுந்த பலமாக அமைந்துள்ள இந்த புதிய கூட்டணியின் மூலம் எல்கே சுதீஷ் முதன்முறையாக நாடாளுமன்ற வேலைக்கு செல்லும் வாய்ப்பும் பிரகாசமிக்கிறது. பல ஆண்டுகளாகவே தங்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமை என்பதும் திமுக மூலம் மீட்டெடுத்து டெல்லி நாடாளுமன்றத்திற்குள் கண்டிப்பாக நுழைய வேண்டும் என்ற எண்ணம் விஜயகாந்த் குடும்பத்தின் கனவு கண்டிப்பாக கூடிய விரைவில் நனவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. இதன் வகையில்தான் அதாவது அந்த ராஜ்யசபா எம்பி சீட்காகவே கண்டிப்பாக தனது கூட்டணி வலுப்படுத்த வேண்டும் என்றதுக்காக திமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்த நிலையில்தான் அரசியலில் வட்டாரத்தில் பேசப்படும் செய்தியாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் சட்டமன்ற தேர்தல் என்பதால் கண்டிப்பாக இம்முறை இந்த தேர்தல் தேமுதிகவுக்கு ஒரு முக்கிய தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.